ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜயோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தான் பொண்ணுக்காக எதை வேணால் செய்வார், யாரை வேணால் தூக்கி எறியக்கூடியவர். ஸோ தன்னை பொண்ணை தொடுறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சொன்ன போனால் ராஜேஸ்வரி ஆட்டம் ஓவராக இருக்குன்னு தாங்க சொல்லணும். என்னங்க இப்படியெல்லாமா ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்ற நிலையில தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் வாயம் பேசாமல் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்கள அசிங்கப்படுத்தி குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்றாப்லே நம்ம விஜய் ராஜேஸ்வரி வந்ததுலேருந்து மூளையை கழட்டி வச்சுட்டாரு போல இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட எது கரெக்டு எது தப்புன்னு யோசிக்காத ஒரு முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்காரு. அக்கா சொல்றது வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரொம்ப தப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் பொண்ணுகிட்டையும் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிருக்காரு. உண்மை தெரிகிறப்ப இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ தான் தம்பி தான் சொல்கிறதெல்லாம் கேட்குறான் அப்படின்ற ஆட்டத்தில் ராஜேஸ்வரி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போய் கடைசீட்டில் நம்ம வெண்பா மேலேயே கை வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இவ இருக்கிற திகத்தில் தானே ஆடிட்டு இருக்க, உன்னை தூக்கி ஹாஸ்டலில் போட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற நிலையில் ஃபஸ்ட்டு ரஞ்சிதாவை தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இவங்க கம்யூனிகேஷனை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாப்பா முடியாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. இந்த நிலையில் ஹாஸ்டலுக்காக ஒரு ஆளை வர வச்சு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறத கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னது நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோமா அப்படின்னு. குழந்தை இல்லைங்க, ரொம்ப பதட்டமாக தான் இருக்கும். இதுவே நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அவளை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கனே அப்படின்னோன்னு, இங்கே பாரு உன்னால தான் அவள் கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கா. அவள் லைஃப் நல்லா இருக்கணும்னா அவள் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டலில் இருந்தால் தான் சரி வரும். அவளை ஹாஸ்டலில் போகிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற நிலையில் விஷயம் தெரியுது. ஸோ இது ரிலேட்டடான விஷயம் விஜய் காதுக்கு போச்சுன்னா அவ்வளோதான். விஜய் பயங்கரமாக வரு, என்னது என் பொண்ணு ஹாஸ்டல் போகணுமா, என் பொண்ணுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பொண்ணு ஹாஸ்டலில் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது, அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டில் வேற வச்சிருக்கேன், யாரை கேட்டு நீ முடிவு பண்ணுன, என் பொண்ணு ஹாஸ்டல் அனுப்ப நீ யாரு அப்படின்ற நிலையில் தான் அக்காவுக்கு எதிராக இது மூலிமா விஜய் திரும்பினார்னா செம சூப்பராக இருக்கும். இங்கே பாரு என் பொண்ணு விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், யாரும் எதுவும் பேச முடியாது தெரிஞ்சுக்கோ. என் பொண்ணு ஹாஸ்டல் போக மாட்டா, இஷ்டம் இருந்தால் நீ வீட்டில் இரு, இல்லையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இரு அப்படின்ற நிலையில் விஜய் பேசுவார். தான் பொண்ணை யாருக்காக எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி அக்காவாவது சொக்காவாது அந்த லெவலில் தான் விஜய் நடந்துப்பார். ஸோ இந்த மூமெண்ட் நடந்தால் நல்லா இருக்குன்றது எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஏன்னா ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதில் யார் முதல்ல அடிக்க போகிறாங்க, இல்லை வெளியிலேருந்து ஆள் யாராவது வரப்போகிறாங்களா அன்னபூர்ணின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.